இந்த தவக்காலத்தில் மனம் திரும்பி ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறின உங்களுடைய ஆன்மாவில் ஆண்டவர் வந்து தங்கும்படி விரும்புகிறார். ஏற்கனவே திருச்சபையின் மூலம் பெற்ற அருட்சாதனங்கள் செயல்படாதபடி உங்களுக்குள் இருக்கிற பல்வேறு பாவங்கள், அழகையினுடைய சகல விதமான போராட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு மேற்கொள்ள இந்த தவ காலத்தில் உதவி செய்ய போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 16:26 இப்படியாய் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அதனால் அவனுக்கு என்ன லாபம்? எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்குள் காணப்படுகிற இச்சைகள், செல்வ ஆசை, உலக காரியங்கள், அவைகளெல்லாம் ஆத்துமாவில் தங்கி பாவம் செய்யும்படி நம்முடைய ஆத்துமாவை சாகடிக்கிறது. ஆகவே இந்த அருமையான இந்த தவக்காலத்தில் உங்களுடைய ஆத்மாவிலே ஆண்டவர் வந்து தங்கி உங்களோடு கூட நிரந்தரமாய் வாழ்ந்து உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். திருச்சபை வரலாற்றில் புனிதர் அகஸ்டின் அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பான ஒரு முக்கியமான இடம் உண்டு. காரணம், தன்னுடைய வாலிப நாட்களில் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அருமையான புனிதர் ஆண்டவர் பக்கமாய் திரும்பாதபடி உலகத்தின் போக்கிலே தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருடைய தாயார் அவருக்கு பாருங்கள் 30 ஆண்டுகள் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடியது விளைவு, நாளொன்று வந்த பொழுது அகஸ்டின் மனம் திரும்பினார், தன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த அருமையான இந்த தவக்காலத்திலே கூட புனித அகஸ்டினாரை போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உலகத்தின் போக்கின்படி உங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டு உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் மனம் திரும்பும்படி அழைப்பு கொடுக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் நிலையான வாழ்வை கொடுப்பார். அதுதான் இந்த தவக்காலம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க.